வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் துலாம் ராசி 2026 முதல் 27 வரையில் 4 ராஜகிரகங்களும் குரு, சனி, ராகு, கேதுக்கள் என்ன பலன்களை தரப்போகிறார்கள், இந்த 4 ராஜகிரகங்களால் துலாம் ராசியான நீங்கள் நன்மைகள் அதிகப்படியாக கிடைக்குமா, இல்லை கிரகங்கள் மாற்றம் பெற்றால் தீய பலன்களாக மாறிவிடுமா என்பதை பற்றி சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு. 4 கிரகங்கள் என்று வந்துவிட்டாலே குரு பகவான் ஆண்டுதோறும் பயிற்சி பெற்று ராசிக்கு அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுத்து விடுவார். ஆனால் குரு பகவான் சுக்கிரனின் ராசி என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி, ரிஷபராசி, இந்த 2 ராசிக்கும் பாதக அதிபதியாக வருவாரே, நன்மைகளை செய்வாரா என்ற கேள்வி வரும். அது சொந்த ஜாதகத்தில்தான் பாதக அதிபதி, சாதக அதிபதி, கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக பயிற்சி காலங்களில் குரு பகவானுக்கு எந்த பாதகமும் இருக்காது. நன்மையாக இருந்தால் நன்மைகளை செய்து விடுவார், தீமையாக இருந்தால் தீய பலன்களை தந்து விடுவார். அது துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்கும் கிடையாது. அவருடைய சொந்த ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு, மீனமாக இருந்தாலும் இந்த பலன்கள் அப்படியே பொருந்தும், எந்த மாற்றமும் இருக்காது. அப்படி இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இப்பொழுது குரு பகவான் 2026 9 இருந்தார். ஓஹோ என்ற வளர்ச்சி இல்லாவிட்டாலும் அதிகப்படியான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்காமல் போயிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் சந்தோஷமும் கட்டாயம் கொடுத்திருப்பார். குரு பகவான் மட்டுமா உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார்? எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் கேது பகவான். வாழ்க்கையில் இந்த எதிரியை, இந்த நோயை, இந்த பிரச்சனையை, பல நாட்களாக இருக்கின்ற பகையை, இதை எப்படியெல்லாம் நாம் சமாளித்து வெற்றி பெற வேண்டும் என்ற பல வருஷங்களாக இருந்து வந்த போராட்டத்திலிருந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை, உங்களுக்கு சாதக பாதக பலன்களை அதிகப்படியாக தரக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான். உங்கள் ராசிக்கு யோக அதிபதி சனி பகவான். எப்படி யோக அதிபதி? துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுகிறார். அதனால் சனி பகவான் எப்பொழுதெல்லாம் நல்ல இடங்களில் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஸ்தானத்திற்கு கொண்டு செல்வார். நாம் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எப்போவுமே ஜாதகத்தை எப்போ பார்க்குவோம்? கெடுதல்கள் நடக்கும்போது, பாதக பலன்கள் அதிகமாக இருக்கும்போது, சோதனைகளும் வேதனைகளும் இருக்கும்போது ஜாதகத்தில் என்னதான் நடக்குது, இதை பார்க்கலாமே என்கின்ற எண்ணமும் அதன் வழியே உங்களை நடத்தி செல்லும். நல்லது நடக்கும்போது அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை அவராலே உணர முடியாது. இதுக்கும் காரணம் இருக்குது. நல்லது நடக்கும்போது நம்மை நாம் மறந்து செயல்படுவது. நல்லது நடக்கும்போது துலாம் ராசிக்காரர்கள் மட்டுமல்ல, 12 ராசிக்காரர்களும் நல்லது நடக்கிறது, அடுத்தது என்னவாக இருக்குமோ என்ற பயம் வேணும். அந்த பயம் இருந்தால் போதும், உங்களை காப்பாற்றி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி
உங்கள் கரங்களில் வந்துவிடும். சரி, சனி பகவான் இருப்பதோ 6ஆம் இடத்தில். போருக்கு போனாலும் வெற்றி என்று சொல்கிறார்களே, சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தால் அப்படி நாம் எந்த போருக்கு போய் வெற்றி பெற போகிறோம் என்கின்ற கேள்வி வரும். அப்படி கிடையாது. 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் என்றால் நோய்கள் முழுமையாக உங்களுடைய உடலை விட்டு விலக மருத்துவரை அணுகுவீர்கள், நல்லபடியாக முடியும். கடன் அடைபடும், தீராத பிரச்சனைகள் தீரும். உங்களை இதனால் வரையில் பல ஆண்டுகளாக வாட்டி வதைத்து கொண்டிருந்த நோய், கடன், பகை, எதிர்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை விட்டு விலகக்கூடிய வழியை காட்டுவார். சனி பகவானே இறங்கி வந்து, வா உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு கையை பிடித்து அழைத்து செல்ல மாட்டார். முயற்சி என்பது உங்களுக்கு கடுமையாக இருந்தால் முன்னேற்றம் என்பது எளிதில் கிடைத்துவிடும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நல்ல இடத்தில் இருக்கும்போது. சரி, ராகு கேதுக்களை பற்றி பார்க்கலாம். கேது பகவான் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார். இன்னும் ஒரு முறை உங்களுக்கு இப்போ நல்லது நடந்திருக்குதோ கெட்டது நடந்திருக்குதோ, ஆனால் நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை துலாம் ராசிக்காரர்கள் மறுக்க முடியாது. அது எல்லா துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஒரே நிலையில் ஒரே சமமாக நற்பலன்களை கொடுக்க முடியாது. அதற்கு காரணம் ஜாதக வித்தியாசம்தான். ஒருத்தர் 1960 பிறந்திருப்பார், ஒருத்தர் 70 பிறந்திருப்பார், ஏன் ஒருத்தர் 2000 பிறந்திருப்பார், 2005, 10 பிறந்திருப்பாங்க இல்லையா. அனைவருக்கும் ஒரே நிலையில் பலன்களை கொடுக்க முடியாது ஜாதக அமைப்பு, தசாவின் வித்தியாசம். அப்படி இருக்கும்போது தசா நல்ல நிலையில் இருந்தால் நான் சொன்ன நல்ல பலன்களை விட இன்னும் அதிகமாக பெற்றிருக்கலாம். ஒருவேளை தசா சரியில்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் யோகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். இன்னும் சில நாட்களில் குரு பகவான் மாற்றம் பெற்று அமருவார். அதுவரையில் யோகங்களுக்கு குறைவிருக்காது, நன்மைகள் என்பது அதிகமாகவே இருக்கும். 2026 முதல் 27 வரையில் உங்களுடைய வாழ்க்கை பாதை மிகவும் சிறப்பாகவும் முன்னேற்ற பாதையில் தான் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.